Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி கார கடலை பருப்பு. எப்பவும் போல செய்ற ஒரு ரெசிபி தாங்க இது. ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்ல இருக்கவங்களோட எல்லாரோட ஹெல்த்தும் நம்ம தானங்க பாத்துக்கணும். கடையில நம்ம வாங்கி கொடுக்கறப்ப எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் ரொம்பவே பேண்டமிக் பீரியட். எது வந்தாலும் வெளியில இருந்து வாங்கிட்டு வர நம்ம யோசிக்கிறோம். வீட்ல இருக்க பிள்ளைங்களுக்கு தினம் வித்தியாசமா நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறப்ப இதையும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல முறுமுறுன்னு காரசாரமா பூண்டெல்லாம் சேர்த்து பூண்டு ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலை பருப்பை நல்லா அலம்பிட்டு ஒரு 5 hours ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறணும் கடலை பருப்பு. ஊறிட்டாவே ரொம்ப அந்த கிறிஸ்பி இருக்கும். அதாவது ஒரு ட்ரிக்ஸு. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தண்ணி இல்லாமல் இது எல்லாத்தையும் நல்லா உலர்த்தி ஈரம் ஃபுல்லாக எடுத்துடணும். இங்கே பாருங்கள் நல்லா உலர்த்தி விட்டுட்டு மூடி விட்டுறலாம். நம்ம தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோ. இங்கே பாருங்கள் நல்லா உலர்ந்துருச்சு, ஈரமே இல்லாமல் உலர்ந்துருச்சு. இப்போ எண்ணெயில் ஹீட் பண்ணி நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு எப்படி நல்லா மிதமான ஹீட்டில் பொரியட்டும். இல்லை கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே அப்படியே சவுக்குன்னே இருக்கும், பொறுன்னு இருக்காது. இங்கே பண்ண நம்ம போடும்போது நிறைய பபுள்ஸ் வரும். அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் எல்லாம் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் எண்ணெய். அப்போ நம்ம அந்த பருப்பை எடுத்துடலாம். அது கரெக்டான ஸ்டேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ பபுள்ஸே ரொம்ப குறைஞ்சிடுச்சு பபுள்ஸ். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுக்கிறப்போ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் எல்லா பருப்புமே. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கையில் எடுத்து போட பயமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து கரண்டிலேயே ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். போடும்போது நல்ல பபுள்ஸ் வரும். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பபுள்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 10 பூண்டு கிட்ட தோலோட நசுக்கி அந்த ஹீட்டான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இன்னும் கடலைப்பருப்பு வாயு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு பூண்டு ரொம்ப நல்லது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் பயங்கர வாசனைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், ஆனால் செஞ்சுட்டா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி எடுத்துப்பாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 நல்ல தனி மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன். 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், உப்பையும் அதையும். இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பில் இதை சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கரெக்டான காரம் நம்ம எடுத்துக்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு இந்த 1 கப் கடலைப்பருப்புக்கு இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா உலுக்கி விட்டுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சாட் மசாலா 1 ஸ்பூன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடைய வாசனை அதில் இன்க்ரீஸ் பண்ணும். வறுத்த பூண்டை சேர்த்துடலாம். பொரிச்சு வச்சுருக்க பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே. சத்தமே கரெக்டாக விழுதுங்க. அது அது ஃபீலே சாப்பிடணும்னு தோணுது. மேலே கருவேப்பிலையை போட்டுட்டு கலந்து கொடுத்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு முறுமுறுன்னு இருக்கும். கடலைப்பருப்போடு சேர்ந்து சாப்பிட்றப்ப அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு. குழந்தைங்க கருவேப்பிலையை கூட எடுத்து வைக்க மாட்டாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.